السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى، ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز، ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுமார் 6 வயதாக இருந்தபோது அவர் செயல்பட ஆரம்பித்தார். அவர் செய்கிறார் அற்புதங்களை. மண் எடுத்து அதை பறவையின் உருவத்தில் வடிவமைக்கிறார். அதில் மூச்சு ஊதுகிறார். அல்லாஹ்வின் அனுமதியால் அவை உயிருள்ள பறவைகளாக மாறி பறந்து போகின்றன. இது ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக ஆகிவிட்டது. அவருடைய உயிரே ஆபத்தில் ஆழ்ந்துவிட்டது. அதனால் அவருடைய தாய் அவரை அழைத்துச் செல்ல வேண்டியதாக ஏற்பட்டது. அவர் மறைந்துவிட்டார், காணாமல் போய்விட்டார். பிறகு ஒரு பெரியவராக மீண்டும் திரும்பி வந்தார். மீண்டும் திரும்பியபோது அவர் அவர்களை சுட்டெரித்தார். கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் கேட்பது வெறும் வெள்ளாடு பற்றி மட்டும்தான். சிங்கம் பற்றி ஒருபோதும் கேட்கவே இல்லை. ஏன்? நான் ஆச்சரியப்படுகிறேன். அந்த சிங்கம் கோவிலுக்குள் நுழைந்தார். அங்கு அவர் பார்த்தது என்ன? அவர்கள் ரிபாவில் ஈடுபட்டு மக்களை பிழையடித்துக் கொண்டிருந்தார்கள். ரோமானிய பணத்தை கோவில் பணமாக மாற்றி மக்களிடம் ரிபா வசூலித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். அந்த சிங்கம் அவர்களை சபித்தார். அவர்களது மேசைகளை கவிழ்த்தார். அவர்களை கோவிலிலிருந்து துரத்தினார். சிங்கம் சொன்னார், நீங்கள் கடவுளின் வீட்டை திருடர்களின் குகையாக மாற்றிவிட்டீர்கள். சிங்கம் சொன்னார், நான் தான் மசீஹ். அவர்கள் அவர் மீது கோபத்தை அடக்கி வைத்தார்கள். பிறகு கூறினார்கள், இந்த மனிதன் இறக்க வேண்டும். அவர் மீதும் அவருடைய தாய் மீதும் குப்பைகள் வீசப்பட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை குஃப்ர் என அறிவித்தார். உதாரணமாக அவர் கூறுகிறார், in the Quran that this was kufr. For example, he says, وَبِكُفْرِهِمْ وَقَوْلِهِمْ عَلَى مَرْيَمَ بُهْتَانًا عَظِيمًا. அவர்கள் அவர் மீது குப்பைகள் வீசினார்கள். அல்லாஹ் கூறுகிறார், இது குஃபர் ஆகும். பின்னர் அவர்கள் முடிவெடுத்தார்கள், அவர் மரிக்க வேண்டும், மரிக்க வேண்டும் தூக்கிலிடப்பட்டு. ஏனென்றால் தௌராத்தில் இருக்கிறது, தூக்கிலிட்டு மரிக்கிறவன் அல்லாஹ்வின் சாபமிட்டவன் ஆகிறான். அதனால் அவர்கள் ரோம அரசாங்கத்திடம் கோரிக்கையிட்டார்கள், அவரை சிலுவையில் அறைய வேண்டும். அவர்கள் அவரை மரிக்கிறதை கண்ணால் பார்த்ததும் இது உறுதியாகிவிட்டது. தொலையா ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் உறுதியாகிவிட்டது. அவர் மசீஹ் இருக்க முடியாது. ஏன்? முதல் காரணம், அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்தபோது முடிந்த கிலாஃபத் ஸ்டேட்டை நிறுவவோ மீட்கவோ செய்யவில்லை. நாம் உலகை ஆட்சி செய்த காலம், அந்த தங்க யுகம் திரும்பவே இல்லை. அவர் இறந்துவிட்டார். இரண்டாவது காரணம், பாருங்கள், அவர் எப்படி இறந்தார்? சிலுவையில். அதனால் இப்போது தொலையா ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் அவர் மசீஹ் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் நானும் இருந்திருந்தோமெனில் நாமும் சொல்வோம், அவர் இறந்துவிட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஏன்? ஏன்? ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறார் குர்ஆனில், he could not have been the Messiah. And if you and I were present at that moment, we also would have declared, he's dead. He was crucified. Why? Why? Because Allah says in the Quran, وَلَكِنْ شُبِّهَ لَهُمْ. It was made. அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என அவர்கள் நினைத்தது, அது அவர்களுக்கு தோன்றச் செய்யப்பட்டதாகும். அதாவது அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்தினார். அல்லாஹ் அது நடந்தது போல தோன்றச் செய்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார் போலத் தோன்றியது. அப்போ நிஜமாக என்ன நடந்தது?
நமக்கு CNN PPC போகவே தேவையில்லை. நாம் விளக்கம் பெறுவதற்காக. ஏன் தெரியுமா? ஏனெனில் குரான் சொல்கிறது, அது அனைத்தையும் விளக்குகிறது. அதனால் குரானில் விளக்கம் இருக்க வேண்டும். காஷ்மீரிலோ வேறெங்கோ இல்ல. அவர் மீது என்ன நடந்தது? குரான் என்ன சொல்கிறது? அல்லாஹ் அவர்களை பார்த்தவாறு செய்யச் செய்ததென்பது எப்படி? குரான் சொல்லுகிறது, முதல் விஷயம். The Quran says, number one, وَمَا قَتَلُوهُ, they did not succeed in killing him. Okay, then what happened? The Quran says, number two, وَمَا صَلَبُوهُ, they did not succeed in crucifying him. Oh, but we saw him crucified. The Quran says, number three, وَلَكِنْ شُبِّهَ لَهُمْ, Allah made it appear that was what happened. He was crucified. Okay. The Quran says something more. It says that Allah took his soul. Allah took his soul. Ya Isa, Surah Ali Imran. Ya Isa, oh Jesus, Inni mutawaffik, I am going to take your soul. அவர்கள் அவரை கொல்ல முயன்றார்கள். ஆனால் அவர்கள் அவரை கொல்ல முடியவில்லை. சரி. அப்புறம் என்ன நடந்தது? குர்ஆன் சொல்கிறது, இரண்டாவது விஷயம். அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் முடியவில்லை. ஆஹா, ஆனால் நாங்கள் அவரை சிலுவையில் அறையப்பட்டதைக் கண்டேதானே இருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, மூன்றாவது விஷயம். அல்லாஹ் அந்த நிலையை அவர்கள் பார்த்தபடி தோன்றச் செய்தார். அதாவது சிலுவையில் அறையப்பட்டதாகத்தான் அவர்களுக்கு தெரிந்தது. சரியா? ஆனால் குர்ஆன் இன்னும் ஒன்று சொல்கிறது, அல்லாஹ் அவருடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டார். ஆமாம், அல்லாஹ் அவருடைய உயிரை எடுத்தார். ஈசா, நான் உன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். நான் உன்னை வஃபாத் அனுபவிக்கச் செய்கிறேன் என்கிறார். இந்த சூழ்நிலையில, ஆம், இந்த கான்டெக்ஸ்டல் வஃபாத் என்றால் உயிரை எடுத்தல். யா ஈசா, நான் உன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்கிறேன். அப்படியானால் அல்லாஹ் ஒருவர் உயிரை எடுத்துக்கொண்டால் அதற்குப் பிறகு என்ன நடக்கிறது? அதை குர்ஆன் விடை சொல்லட்டும். மொத்தம் 2 வாய்ப்புகள் மட்டுமே இருக்கின்றன. மூன்றாவது இல்லை. காஷ்மீரைப் பற்றி மறந்துவிடுங்கள். மூன்றாவது இல்லை. 2ம் தான். அவை என்னவென்று குர்ஆனே சொல்கிறது. சூரத்து சுமர் பதில் சொல்கிறது. அந்த சூராவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது அல்லது அது. அல்லாஹ் ஒருவருடைய உயிரை எடுத்தால் அது இந்த 2ல் ஒன்றுதான். மூன்றாவது இருக்கவே இருக்காது. ஆனால் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் அவருடைய உயிரை எடுத்தார். இப்போது நாம் கேட்க வேண்டும், அது இதுதா அதுதா? நான் இங்கே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வேனே. தெரியுமா ஏன்? ஏனென்றால் ஒரு பெரும் மூளை கழுவும் திட்டம் நடந்துவிட்டது. ஆமாம், ஒரு பெரிய பிரெயின் வாஷ். இஸ்லாமிய ஞானிகளுக்கே அந்த பிரெயின் வாஷ் ஏற்பட்டுவிட்டது. ஆம், ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி, குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் தான் அல் ஃபுர்கான், உண்மையும் பொய்யும் இடையே வேறுபாட்டைக் காட்டும் ஒளி. பிரெயின் வாஷ் செய்யப்பட்டதை உண்மையிலிருந்து பிரித்தறியக்கூடியது. அதுதான் குர்ஆன். And even scholars of Islam were brainwashed. Yes, but thank Allah for the Quran, that the Quran is Al-Furqan. With the Quran you can distinguish that which is brainwashing from what is the truth. Allahu yatawaffal anfusa hina mautiha. Allah, உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் தான் ஆத்மாக்களை எடுத்துக்கொள்கிறார். அதே வார்த்தை வஃபாத். எப்போது? இறப்பின் நேரம், மவுத் வந்தால் அப்போதல்லாஹ் ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறார். மற்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் விழித்திருக்கிறார்கள். இறப்பை அனுபவிக்கவில்லை, ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மாவையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது. qada alayha al-maut wa yursilu al-ukhra ila ajalin musamma. When Allah அல்லாஹ் ஒரு மனிதனின் ஆத்மாவை எடுத்துக்கொண்டால் அதற்குப் பிறகு 2 வாய்ப்புகள்தான். மூன்றாவது எதுவும் இல்லை. அல்லாஹ் அந்த ஆத்மாவை தக்க வைத்தால் அந்த மனிதன் இறந்துவிட்டார். இல்லையெனில் அல்லாஹ் அந்த ஆத்மாவை மீண்டும் திருப்பி அளிக்கலாம். அப்படியானால் அவர் இறக்கவில்லை. இது குர்ஆனிலிருந்து வந்த அறிவு. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறார், யா ஈசா, ஓ ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
Inni mutawaffik. I will take your soul. Don't play games with the Quran, I warn you. Don't play games with the Quran. Be careful with the book of Allah, because you have to stand up on Judgment Day if you misquote the Quran or you explain the Quran the wrong way. Be careful with the book of Allah. This is the miracle. Oh Jesus, I will take your நான் உன்னுடைய ஆத்மாவை எடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். குரானை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ்வின் புத்தகத்துடன் விளையாடாதீர்கள். நீங்கள் யாவும் தீர்ப்பு நாளில் நின்று பதில் சொல்ல வேண்டியிருக்கும். குரானை தவறாக மேற்கோள் காட்டினாலும் தவறாக விளக்கினாலும் கவனமாக இருங்கள். இதுதான் அற்புதம். ஓ ஈசா, நான் உன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்னார். அதுதான் 4வது புள்ளி. 1வது, அவர்கள் அவரை கொல்லவில்லை. 2வது, அவர்கள் அவரை சிலுவையில் அறையவில்லை. 3வது, ஆனால் அல்லாஹ் அவர்களை அந்தபடி தோன்றச் செய்தார். அவர் கொல்லப்பட்டதாக, சிலுவையில் அடிக்கப்பட்டதாக. 4வது, அல்லாஹ் சொன்னார், நான் உன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்வேன். இப்போது ஒரு கேள்வி. அல்லாஹ் ஆத்மாவை எடுத்துக்கொண்டார், ஆனால் திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் அவர் இறந்துவிட்டார். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் அவரை கொல்லவில்லை. அப்படியானால் ஏதாவது ஒன்று தவிர வேறு பதில் இருக்க முடியாது. ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது. அது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அஹ்மதியா இயக்கத்துக்கோ மாற்று இயல்புகளால் மனதை நிரம்பச் செய்தவர்களுக்கோ அந்த சுப்ஸ்டிடியூஷன் தியரி யாருக்கு தெரியுமா எங்கிருந்து வந்ததென்று? டிஸ்னிலேண்டா, ஹாலிவுட்டா? எனக்கு தெரியல. அல்லாஹ் ஆத்மாவை எடுத்தார், திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் அவர் இறந்துவிட்டார். அது முடிவாக இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் அவரை கொல்லவில்லை. அப்படியானால் ஒரே ஒரு பதில்தான் மீதமிருக்கிறது. அல்லாஹ் அவருடைய ஆத்மாவை எடுத்தார், பிறகு திருப்பிக் கொடுத்தார். 2 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளன, 3வது இல்லை. அல்லாஹ் சொல்கிறார், நான் உன்னுடைய ஆத்மாவை எடுத்தேன், அதனால்தான் சொல்லிற்றேன். குரானை எச்சரிக்கையாக அணுகுங்கள். இப்போது எனக்கு சற்று அமைதியாய் பேச முடியும். ஏனென்றால் மனதை குழப்பிய அந்த மூளைச் சுழற்சி, அதை சற்றே குலுக்கி விழித்து வைத்தோம். அந்த பிரெயின் வாஷிங் இவ்வளவு மோசமாக இருக்கிறது. இஸ்லாமிய உலமாக்கள் கூட அதில் சிக்கிக் கொண்டார்கள். அதனால்தான் நான் இவ்வளவு சத்தமாக பேச வேண்டியது ஏற்பட்டது. மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய ஆத்மாவை எடுத்தார். அல்லாஹ் அந்த ஆத்மாவை திருப்பிக் கொடுத்தார். ஆனால் அவர்கள் பார்த்ததில்லை, அவர்கள் அறியவில்லை. அதற்குப் பிறகு குர்ஆன் சொல்லுகிறது, அவர் அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் பக்கம் உயர்த்தினார். அதாவது ஆத்மா திருப்பிக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பார்க்காமல் அறியாமலே. பிறகு அல்லாஹ் அவரை உயர்த்தினார். அதனால் அவர் இறக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு.